ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயில்வேலேருந்து அடுத்து ரிலீஸ் செய்ய போகிற என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான அந்த வேகன்சி அசஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது டிராஃப்ட் வேகன்சி கொடுத்துட்டாங்க. எந்த வேகன்சிக்கு இப்போதைக்கு அப்ரூவ் ரெடியாக இருக்குது, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு ஒரு 2540 வேகன்சிக்கு அந்த டிராஃப்ட் வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷனை தான் எதிர்பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்டிபிசி தான் வரப்போகுது. எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பரில் இதோட நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரயில்வேல தொடர்ச்சி எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. ஆல்ரெடி அந்த ஆனுவல் பிளானரில் சொன்ன மாதிரி எல்லா எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில வேறு அந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணி இப்போ அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. அது ஒரு 368 வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ப்ராசஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதோட வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஜாப் அப்டேட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது இல்லாமல் ரயில்வேயோட குரூப் டி மற்றும் செக்ஷன் கண்ட்ரோலருக்கான கம்பைன் கிளாஸ் பேட்ச் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 3 days முன்னாடி தான் அதோட பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதே 599 ரூபா தான் வச்சுருக்கோம். நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறவங்க இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிங்கனாலே என்டிபிசிக்கான எல்லா கிளாஸஸுமே படிச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். ரயில்வே குரூப் டி அந்த செக்ஷன் ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கேட்டகரியில் தான் வரும். அது இல்லாமல் இந்த என்டிபிசிக்குமே சேம் சிலபஸ் தான். அதனால் அந்த பேட்ச்லேயே படிச்சிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இப்போலேருந்தே ட்ரை பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த என்டிபிசி வேகன்சி பற்றி பார்த்துருவோம். என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிராஜுவேட்டில் 5817 வேகன்சியும், அண்டர் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா 3058 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8875 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து மற்ற நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இயர்லி இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஒரு நல்ல வேகன்சி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த 2019 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 20,000-30,000 வேகன்சிக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இயர்லி ஒரு 10,000 வேகன்சி அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷத்தில் 50,000 வேகன்சியே தாண்டுது. அதனால் ஒரு நல்ல வேகன்சி தான் சொல்லுவேன். இனிமேல் ரயில்வே சொல்லிட்டாங்க இயர்லி இந்த எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆனுவல் பிளானர் மாதிரியே ரிலீஸ் பண்ணுறாங்கன்றனால கண்டிப்பாக தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிங்கன்னா 1 or 2 எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஒரே மாதிரியே தான் படிக்க போகிறீங்க. அதனால் இந்த மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது தான். என்டிபிசி கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டரில் 615 வேகன்சி, பே லெவல் பார்த்தீங்கன்னா 6. அடுத்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பே லெவல் பார்த்தீங்கன்னா 5, 3423 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டில் 59 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா 4. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அதில் வந்து 161 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுவும் லெவல் 6 சேலரி, ஹை சேலரி தான். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 921 வேகன்சி, லெவல் 5 சேலரி. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 638 வேகன்சி, லெவல் 5 சேலரி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5817 வேகன்சி கிராஜுவேட் போஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் கிளர்க்கில் ஒரு 77 வேகன்சி, லெவல் 2 சேலரி. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் 2424 வேகன்சி, லெவல் 3 சேலரி. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 394 வேகன்சி, லெவல் 2 சேலரி. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 163 வேகன்சி, லெவல் 2 சேலரி. மொத்தமாக 3058 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் தான். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கூட ரைஸ் பண்ணலாம். ஏன்னா போன வருஷம் நோட்டிஃபிகேஷனில் ரைஸ் பண்ணாங்க, ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றதுனால இன்னுமே வேகன்சி அதிகமாகலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த டிராஃப்ட் வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த என்டிபிசி கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சதர்ன் ரயில்வே ஆர்ஆர்பி சென்னை திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 227 வேகன்சி. ஆர்ஆர்பி பெங்களூர் எல்லாமே அந்த சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வேல வரும். அதில் பார்த்தீங்கன்னா 235 வேகன்சி கிராஜுவேட்டுக்கு. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் ஆர்ஆர்பி பெங்களூர், ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் தான் அப்ளை பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதோட வேகன்சி மட்டும் பார்த்துருவோம். மற்றதோட ஜோன் எல்லாமே இந்த வேகன்சி லிஸ்ட்டில் கொடுத்துருக்கு. இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சதர்ன் ரயில்வேக்கு 164 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சதர்ன் வெஸ்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா 52 வேகன்சி தான். நம்ம சதர்ன் ரயில்வேக்கு தான் அதிக வேகன்சி இருக்குது அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும். அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th தான் குவாலிஃபிகேஷன். அதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரியலனா ப்ரீவியஸாக என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, அண்டர் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் 12th தான். ஏஜ் லிமிட் எல்லாமே ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனை சொல்லியிருக்கேன். அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கறனால
கண்டிப்பாக நம்பி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு 4 டேஸ் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே இந்த ரயில்வே எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் NCERT பேஸ் பண்ணி தமிழ்லேயே மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான மெட்டீரியல், அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், இந்த NTPC, இதுக்கு முன்னாடி அந்த குரூப் டி, அந்த ALP, RPF எக்ஸாம் எல்லாத்தோட கொஸ்டின் பேப்பரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்டேட் ஜிகேக்குன்னு ஒரு ஸ்பெஷல் புக், ஏன்னா பார்த்தீங்கன்னா NTPCக்கெலாம் ஸ்டேட் ஜிகே படிக்கணும். ஒரு 101 டாபிக் ஸ்டேட் ஜிகே இருக்கிற ஸ்பெஷல் புக் PDF கொடுப்போம். அது இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், இப்போ இந்த NTPCக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட அடுத்த NTPC எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 6 மந்த் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். அதனால் அடுத்து வரப்போகிற NTPC எக்ஸாமுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க 599 ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணலாம். அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணாலே போதும், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை PDF-ஆக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப் டி செக்ஷன் கண்ட்ரோலரோட சிலபஸ் டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டடி பிளான் டீட்டெயில், அது இல்லாமல் என்னென்ன டாபிக் டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி டேபிள் போட்டு பிரிச்சே கொடுத்துருப்போம். ஒரு 60 நாள்லேயே இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸ், ஸ்டேட் ஜிகே, ரீசனிங், GS, கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிரிச்சே கொடுத்துருக்கோம். இந்த PDF இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம பேட்சை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.